ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எது பற்றி பார்க்க போகிறோம்னா ஹைப்ரிட் காரை பற்றி பார்க்க போகிறோம். ஹைப்ரிட் கார்னால் என்னென்னா, கார் பெட்ரோல் இன்ஜின்லேயும் ரன் ஆகும், அதே சமயத்தில் எலக்ட்ரிக்கல் மோட்டர்லேயும் ரன் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஹைப்ரிட் காரில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பேரலல் ஹைப்ரிட் அண்டு சீரியஸ் ஹைப்ரிட். இப்போ பேரலல் ஹைப்ரிட் பற்றி டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். பேரலல் ஹைப்ரிட்டில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டார், பெட்ரோல் இன்ஜின், பேட்ரி, பவர் பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இருக்குது. இப்போ பவர் பீட் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமோட வேலை என்னென்னா, இப்போ பெட்ரோல் இன்ஜினும் எலக்ட்ரிக்கல் மோட்டரும் ரன் ஆகிட்டு இருக்கும்போது இது 2 ஸ்பீடை ஒரு ஸ்பீடாக கன்வெர்ட் பண்ணி இந்த வீலுக்கு கொண்டு போகிறது தான் இதோட வேலை. பேரலல் ஹைப்ரிட்டில் பார்க்கும்போது 3 ஸ்பீடு இருக்குது. ஃபஸ்ட் லோ ஸ்பீட், மீடியம் ஸ்பீட், ஹை ஸ்பீடு. லோ ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மோட்டர் மட்டும் தான் ரன் ஆகும், இன்ஜின் ரன் ஆகாது. மீடியம் ஸ்பீடில் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் மோட்டார் ரன் ஆகாது, இன்ஜின் மட்டும் தான் ரன் ஆகும். இன்ஜின் ரன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஜெனரேட்டரோட கம்ப்யூஸ் பண்ணி பேட்டரிக்கே சார்ஜிங் ஆகுது. ஹை ஸ்பீடில் பார்த்தீங்கன்னா பவர் பிளிக் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டமில் எலக்ட்ரிக்கல் மோட்டரும் ரன் ஆகிட்டு இருக்குது, அதே சமயத்தில் இன்ஜினும் ரன் ஆகுது. இந்த 2 ஸ்பீடை ஒரே ஸ்பீடாக கொண்டு போகும். இந்த இன்ஜினோட வேலை ரன் ஆகிறது மட்டும் இல்லாமல் ஜென்ரேட்டரோட கம்ப்யூஸ் பண்ணி பேட்டரியை சார்ஜ் பண்ணிட்டு ரீஜெனரேட்டிவ் பிரேக்கிங் சிஸ்டம். இது நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு சீரியஸ் ஹைப்ரிட் பற்றி பார்க்க போகிறோம். சீரியஸ் ஹைப்ரிட்டில் பார்க்கும்போது எலக்ட்ரிக்கல் மோட்டர் மட்டும் ரன் ஆகும். இந்த இன்ஜினோட வேலை என்னென்னா, பேட்டரியை சார்ஜ் பண்ணுறது தான் அதோட வேலை. இப்போ பேட்டரி சார்ஜ் ரெடியூஸ் ஆகும்போது இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். பேட்டரி சார்ஜிங் ஃபுல்லாகிடுச்சுன்னா இன்ஜின் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும். ஹைப்ரிட் காரில் டொயோட்டா தான் ஃபேமஸ்ஸு. எதுக்கு இந்த ஃபேமஸ்ன்னு சொல்கிறேன்னா, இது மற்ற ஹைப்ரிட் காரில் பார்த்தீங்கன்னா எஸ்என்எல் சார்ஜிங் சிஸ்டம் கொடுக்கல, இந்த காரில் கொடுத்துருக்காங்க. இதனால் என்ன அட்வான்டேஜ்னால் அதிக மைலேஜ் கொண்டு போக முடியுது. இது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த அட்வான்டேஜ் என்னன்னா, எமிஷன் ரெடியூஸ் பண்ணலாம், ஃபொசில் ஃபியூலும் ரெடியூஸ் பண்ணலாம், மணி சேவ் ஆகும், லோ மெயின்டெனன்ஸ் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, காஸ்ட் ஹையாக இருக்குது. இது நான் ரீச்சபிள் பேட்டரி சொல்லலாம். நான் ரீச்சபிள் பேட்டரினா என்னென்னா, இது பேட்டரி போயிடுச்சுன்னா புது பேட்டரி மாற்ற வேண்டியதாக இருக்கும். அவ்வளோதான் இந்த வீடியோ. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.